சாது மிரண்டா காடு கொள்ளாது, இது காலகாலமா சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பழமொழி. அதே போலதான் சாதுவான ஒரு பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிக்கிறா. ஒரு நாள் அவ தன்னறியாம கோவப்படுவா. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பல உயிர்கள் பலியாக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அவ ஏன் கோவப்படுறா, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை தான் கதையில பார்க்க போறோம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற படத்துடைய பேரு கேரி. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசா வந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லையும் டிங் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்ல ஒரு லேடி உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அவளால வலி தாங்க முடியல. கடவுளே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அவ கத்த ஆரம்பிக்க அந்த நேரம் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இது ஒரு சாபம். நீ எனக்கு வேண்டான்னு அந்த குழந்தைய கொல்ல போறா. ஆனா அவளுக்கு மனசு கேட்கல. அதனால அந்த குழந்தைய எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறா. அந்த குழந்தையுடைய பேரு தான் கேரி ஒயிட். அவ இப்போ வளர்ந்து ஹை ஸ்கூல் படிக்கிறா. இவளுக்கு எதை பார்த்தாலும் பயம். அதனால ஒதுங்கியே நிப்பா. ஒரு நாள் ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பந்து இவகிட்ட வந்து விழுது. இத அவங்க டீச்சர் பார்த்துட்டு, என்ன கேரி அமைதியா இருக்க, நீ வந்து விளையாடுன்னு சொல்றாங்க. சரி எல்லாரும் சொல்றாங்களேன்னு இவளும் பந்தை தூக்கி அடிக்கிறா. ஆனா அது இவ டீம்மேட்டுடைய தலைமையிலே விழ அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இவளை பார்த்து ரொம்பவே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதால இவ மனசுடைஞ்சி எல்லாரும் போன பிறகு தனியா வந்து குளிக்க போறா. அப்போ இவ கை முழுக்க ரத்தமா இருக்கு. இவளுக்கும் ஒன்றும் புரியல. ஐயோ எனக்கு என்னமோ ஆகுது, நான் சாக போறேன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறா. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் இவ முதல் தடவையா மாதவிடா நாட்களை எதிர்கொண்டுகிட்டு இருக்கான்னு. ஏய் எங்களை தொடாத, இந்தா இதை வச்சுக்கோன்னு சொல்லி எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணி அதை வீடியோ வேற எடுக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு அதுல உடன்பாடு இல்லைனாலும் எதுவும் பேசாம இருக்கா. இன்னொரு பொண்ணு அதை யாருக்கும் தெரியாம ரகசியமா வீடியோ எடுக்க அப்போ அவங்க டீச்சர் அங்க வந்து, ஹேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? செல்லம் ஒன்றும் இல்லடா, அழக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவ இல்லை நான் சாக போறேன்னு சொல்லி மேலும் மேலும் தேம்பி தேம்பி அழ அப்படிங்க சொல்லினேக்கிறேன், எங்கன்னா கேட்குறியான்னு அவங்க டீச்சர் காது மேலே ஒன்று விடுறாங்க. அதன் பிறகு இவளை கூட்டிக்கிட்டு வந்து பிரின்சிபல் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. சரிம்மா நடந்தது நடந்து போச்சு, உன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி அவங்கள வர சொல்றேன்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவ வேண்டாம் அவங்கள வர சொல்லாதீங்கன்னு சொல்லி கத்துறா. அந்த நேரம் அங்க இருக்கக்கூடிய இடமே வித்தியாசமா மாறி அங்க இருக்கக்கூடிய தண்ணி கேன் வெடிக்குது. இதை பார்த்த டீச்சர்ஸ் 2 பேரும் மிரண்டு போறாங்க. வெளியே வந்த கேரி அவங்க அம்மாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இவளை பார்த்த எல்லாரும் அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவளை வீடியோ எடுத்த பொண்ணு அதை எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கா. இவ அம்மாவும் ஸ்கூலுக்கு வந்து இவளை கார்ல கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ இவ, என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் எதுவுமே பண்ணல, நீங்களாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கணும் எனக்கு இது போல நடக்கும்னு, நான் செத்து போயிடுவேன்னு நினச்சி பயந்துட்டேன் தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க இதை பற்றி வீட்டுக்குள்ளே போய் பேசலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அவ நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்கிறா. அதே சமயம் ஒரு குட்டி பையன் வந்து இவளை விருப்பத்திக்கிட்டு இருக்க இவ கோவப்படும் போது அவன் தூக்கி வீசப்படுறான். அதாடி நான் ஒன்றுமே பண்ணலையே, என்ன நடக்குதுன்னு பயந்துக்கிட்டே இவ வீட்டுக்குள்ளே ஓடுறா. உள்ள அவங்க அம்மா இவளை கூப்பிட்டு, நீ கடவுள்கிட்ட வேண்டிக்கவே இல்லையா, அதனால தான் இப்படி நடக்குது, இதுக்கப்புறம் உன்னையும் ஆம்பளைங்க சுற்றி சுற்றி வருவாங்க, கடைசியில் என்னை போல எவங்கிட்டயாச்சும் மாட்டிக்கிட்டு நீ என் குழந்தை பெற்றுக்க போற, இப்போ கூட டைம் இருக்கு, நீ கடவுள்கிட்ட போய் வேண்டு, ஒழுங்கா என் கூட வான்னு அவளை இழுத்துக்கிட்டு போய் ஒரு அறைக்குள்ள போட்டு அடைக்கிறா. அவளும் அம்மா அது ஏன் தப்பு இல்லைன்னு சொல்லி கத்துறா. இதால அந்த கதவு விரிசல் விடுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஜீசஸ் மேல ரத்தமா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை இவ பார்த்துட்டு மேலும் அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இவ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்டு கூட குரூப் ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ போதும் எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்றா. இதை கேட்ட அவ பாய் ஃப்ரெண்டு, ஏன் என்னாச்சு, கேரியை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்குறான். ஆமா அது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்றா. அதுக்கு அவன் நீ தான் ஒன்றும் பண்ணலையான்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவ நான் ஒன்றும் பண்ணலை, ஆனால் நான் அதை தடுக்க கூட இல்லை, எப்படியும் நானும் அதுக்கு ஒரு காரணம்னு சொல்ல அவன் அவளை சமாதானப்படுத்த ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீடியோ எடுத்த அந்த பொண்ணை கட்டுறாங்க. அதுங்க அங்கே 3 ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, உடனே அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப் எடுத்து அவ எடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறா. மறுபடியும் கேரி வீட்டை கட்டுறாங்க. அங்கே அவங்க அம்மா வழக்கம் போல கடவுளை பற்றி பாட்டு பாடிட்டு கதவை திறந்து பார்க்கும்போது அவ உள்ள நல்லா தூங்கிட்டு இருக்கா. செல்லம் சாமி கும்பிட்டியாமா, சரி வா சாப்பிடலான்னு கூட்டிகிட்டு போறா. மறுநாள் இவங்க டீச்சர் அங்கே இருக்கக்கூடிய பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு, நேத்தைக்கு நீங்கள் பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பர் தெரியுமா, ஏமாலியா ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள எந்த அளவுக்கு வச்சு செய்ய முடியுமோ செய்கிறீங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை யாரும் நெட்டில் போட்டிருக்கீங்க, உங்களில் அது யார் பண்ணாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா நடக்க போகிற டான்ஸ் காம்படிஷனில் யாரும் கலந்துக்க முடியாதுன்னு சொல்ல இவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போது
அந்த வீடியோ எடுத்த பொண்ணு நான் செய்ய மாட்டேன், ஏன்னா அதை நான் பண்ணல. சின்ன பசங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது தெரியுமா? நீங்க மறுபடியும் என்ன செய்ய சொன்னா உங்க மேல நான் கேஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ சொல்றதெல்லாம் கேட்க வேண்டாம், வாங்க போலான்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் இவ சொல்றத காதுல கூட வாங்காம தங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் கேரி தன்னுடைய அம்மா கூட ஸ்கூலுக்கு வரா. அங்க அவளை பத்தி ரொம்பவே அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க. இதால அவ மனசுடைஞ்சி பாத்ரூம்குள்ள போய் அழ ஆரம்பிக்கிறா. அப்போ இவன் முன்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி தானா உடையுது. அது மட்டும் இல்லாம இவ அதை உத்து பார்க்கும்போது அது அசைய ஆரம்பிக்குது. இவளுக்கும் ஒன்றும் புரியல. அந்த நேரம் யாரும் உள்ள வர இவ அங்கிருந்து வெளியே போறா. யாரு என்ன சொன்னான்னு, நமக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலான்னு லைப்ரரி போய் அங்க இருக்கக்கூடிய பல புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சக்தியை பயன்படுத்தி பார்க்கறா. இதை அவ டீச்சர் பார்த்துட்டு, கண்ணு கொஞ்சம் இங்க வரியா, எல்லாருக்கும் ஒரு கதையை படிச்சு காட்டுன்னு சொல்ல இவ படிக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா அந்த இன்னொரு பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு மட்டும் நல்லா இருக்கு கதை, சூப்பர் அப்படின்னு சொல்றான். இது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு பக்கம் கேரியோடைய அம்மாவை காட்டுறாங்க. அப்போ அவ கூட படிக்கக்கூடிய பொண்ணுடைய அம்மா வந்து, ஹாய் மேடம், நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த லேடி அங்கிருந்த ஒரு ஊசி எடுத்து தன்னுடைய காலில் பலமா குத்திக்கிறா. மறுபடியும் ஸ்கூலை காட்டும்போது அந்த பொண்ணுடைய அப்பா வந்திருக்காரு. ஏங்க, என் பொண்ணை யார் இது கஷ்டப்படுத்தினது? இதோ பாருங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் மட்டும் நினச்சா உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பிடி டீச்சர், அப்படிங்களா சார், அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, உங்கள் பொண்ணு அப்லோட் பண்ண ஒரு வீடியோவை பல பேர் பார்த்துருக்காங்க, ஏங்க அதை எல்லாத்தையும் மறக்கடிங்க பார்க்கலாம்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரு, என்னுடைய பொண்ணு அது போலலாம் பண்ண மாட்டாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட டீச்சர், அப்படிங்களா சார், உங்கள் பொண்ணுடைய ஃபோனை காட்டுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட அவரு, அதுக்கு என்னம்மா, ஏமா அந்த ஃபோனை கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவ தரமாட்டேங்கிறா. அடியே, உன்னை நம்பி வாயெல்லாம் விட்டுட்டேன், தயவு செஞ்சு ஃபோனை கொடுறேன்னு சொல்ல, என்னுடைய ஃபோனை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய ப்ரைவேட், என்ன எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு அங்கிருந்து எழுந்து போறா. இங்கே பார்த்தா அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டான்ஸ் பார்ட்டிக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதால கடுப்பான அவ, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு, ஆமா நீ தான் ரொம்ப நல்லவளாச்சே, ஏங்க நீ அவளுக்கு உதவி பண்ண வேண்டியது தானே, நான் தான் அவளை ஒன்றுமே பண்ணலையே, அதான் நீ ஒன்றுமே பண்ணலையே, இப்போ கூட ஒன்றும் இல்லை, நீ செஞ்ச தப்புக்காக உன்னுடைய பாய் ஃப்ரெண்டை அவள் கூட டான்ஸ் ஆட விடுவியான்னு சொல்லி கேட்குறா. இது அவள் மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆனால் அந்த அம்மா இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தன்னுடைய சக்திகளை சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியே இவங்க அம்மா, என்ன ஏதோ சத்தம் கேட்குது, கேரி என்னம்மா அங்கே சத்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவள் பதிலே சொல்லாமல் அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் கட்டலோட மேலே பறக்க அவங்க அம்மாவும் கரெக்டாக வந்துட்டாங்க. உடனே இவ கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டா. சரி, குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு நினச்சி அவங்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. மறுநாள் அந்த இன்னொரு பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணும்போது, எனக்காக நீ ஒன்று பண்ணணும், நீ கேரி கூட டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும், வைத்தியமா நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தெரியும், அன்னைக்கு அவள் கதை படிக்கும்போது கூட நீ தான் அவளை உற்சாகப்படுத்தின, உன்னால் மட்டும்தான் அவளை சந்தோஷப்படுத்த முடியும், எனக்காக இதை பண்ணுவியான்னு சொல்லி கேட்குறா. இதை கேட்ட அவனும் நேராக அங்கிருந்து கேரி கிட்ட போகிறான். ஹாய் கேரி ஒயிட், என் கூட டான்ஸ் ஆட வரியான்னு சொல்லி கூப்பிடுறான். அதை கேட்ட அவளும், காமெடி நல்லா இருக்கு, எப்படியும் என்னை கூட்டிக்கிட்டு போய் கலாய்க்க போகிறீங்க, நான் வரலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போகிறா. இவனும், அட இருமா, எங்கம்மா ஓடிக்கிட்டே இருக்க, நீ வந்து தான் ஆகணும், நீ வராட்டி அவள் என்னை சும்மா விட மாட்டாளே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. அங்கிருந்து போன கேரி ஒயிட் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்கா. இதை அவங்க டீச்சர் பார்த்துட்டு, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு வேளை உங்ககிட்ட யாராச்சும் மறுபடியும் தப்பாக நடந்துக்கிட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது, என்னை டான்ஸுக்கு கூப்பிடுறாங்க. உன்னை டான்ஸுக்கு கூப்பிடுறானா? யாருமா அது? அதுவா டாமி ரோஸ். டாமி ரோஸா? அவன் இந்த ஸ்கூலோடைய ஹீரோ ஆச்சே. அப்படின்னா இந்த ஸ்கூலே உங்களை தான் பார்க்க போகுது, கண்டிப்பாக நீ இதில் கலந்துக்கணும், நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அவளுக்குள்ள ஒரு புது தைரியத்தை உருவாக்குது. எதுக்கும் இவங்க மறுபடியும் ஏதாச்சும் பிளான் பண்ணுறாங்களான்னு நினச்சி அந்த டீச்சரை நேராக போய், ஏண்டா உன் ஆள் இங்கே இருக்கா, அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா மேடம், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நானும் பொறுப்பேற்றுக்கிறேன், அதுக்கு பிராயச்சித்தமாக தான் நான் இதை செய்ய பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவள் பாய் ஃப்ரெண்டு, சரி, ஆனால் அவள் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது ரெண்டு பேரும் கோரஸா, நீ திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ராஜா, போ மறுபடியும் ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாங்க. இதால் அவன் இந்த முறை நேராக அவள் வீட்டுக்கிட்டே போகிறான். மறுபடியும் கேட்குறேன், என் கூட வந்து டான்ஸ் ஆடுவியான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவள் முடியாதுன்னு சொல்ல, நீ ஓகே சொல்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறான். அடே, எங்கள் அம்மா வந்தால் மாட்டிப்பேன்டா, சரி நான் வந்து ஆடுறேன், இப்போதைக்கு இங்கேருந்து கிளம்புறாச்சான்னு சொல்லி துரத்து விடுறா. அதுக்கப்புறம் அதுக்காக போய் ஆசாசியாக துணி எடுக்கிறா. இதை இவளை பிடிக்காத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கா.
மறுபடியும் இவ வீட்டுக்கு வரும்போது இவங்க அம்மா இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டேன் தெரியுமா, எவ்வளோ நேரமா எங்கே போயிருந்த, என்ன டான்ஸுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோமான்னு சொல்கிறா. இதை அவங்க அம்மா கேட்டு நினச்சேன் பசங்க எல்லாம் உன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா, அது எல்லாமே உன்னை அடையத்தான், கடைசியாக உன் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, நான் டான்ஸ் மட்டும்தான் ஆட போகிறேன். அப்படி தான் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. கடைசியாக நீ கெட்டு தான் போக போகிறேன்னு சொல்ல இதை கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்படுறா. இதால் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் மேலே பறக்குது. இதை அவங்க அம்மா பார்த்துட்டு நினச்சேன் நீ ஒரு சாத்தான், என்னுடைய பொண்ணு கிடையாது, நீ பிறந்த பிறகு நான் உன்னை கொண்டு இருக்கணும் அடியே சாத்தானின்னு கத்தும்போது அந்த பொண்ணு இவங்களை அப்படியே தூக்கி சின்ன பசங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், இது வெறும் டான்ஸு தான், நான் அதுக்கு போக தான் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த வீடியோ எடுத்த பொண்ணு என்ன டான்ஸ் பார்ட்டிக்கு வரவிடாமல் பண்ணிவிட்டு அவள் மட்டும் போக போகிறாளா, அவளை ஏதாச்சும் பண்ணணும்னு தான் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டவன் ஒரு பன்றியுடைய பண்ணைக்கு கூட்டிக்கிட்டு போய் போடு மச்சான், அது தலையில் ஒரே போடு, எனக்கு பயமாக இருக்குது, அடைச்சி நகர்ந்து போ, நானே அதை செய்கிறேன்டான்னு ஒரு பன்றியை பிடிச்சி அது தலையில் ஊங்கி அடித்து அதை கொல்றான். அப்போது அந்த பொண்ணு அதோடைய ரத்தத்தை ஒரு டப்பாவில் பிடிச்சிக்கிறா. இங்கே கேரியை காட்டும்போது அவள் தனக்கான ஆடையை தன்னுடைய கையாலேயே செஞ்சுக்கிட்டு இருக்கா. வெளியே பார்த்தா அவங்க அம்மா கடவுளே சாத்தானை துரத்திடு அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்க. அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய எல்லாரும் டான்ஸ் பார்ட்டிக்காக தயாராகிட்டு இருக்காங்க. இவளும் தயாராகி தன்னுடைய அம்மா கிட்ட வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க நீ போனா என்ன நானே அடிச்சுப்பேன்னு சொல்ல, ஏமா காமெடி பண்ணுற, அவன் வேற வந்துட்டான்னு சொல்கிறா. நான் விட மாட்டேன் உன்னை, அவன் கூட போக நான் விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதால் அவள் கடுப்பாகி சொன்னால் கேட்க மாட்டியே, சாரிம்மா எனக்கு வேறு வழி தெரியலன்னு வழக்கமாக இவளை அடைக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே அவங்கள போட்டு அடைக்கிறா. அது கூடவே அதை திறக்கக்கூடாதுன்னு வெல்டிங் வேற பண்ணுறா. அதன் பிறகு அவன் கூட கிளம்பி டான்ஸ் பார்ட்டிக்கு போகிறா. இருந்தாலும் அவளுக்குள்ள பயமாக இருக்குது. இதை அவன் பார்த்துட்டு பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஆரம்பத்தில் பயந்தேவ நேரம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தைரியமாகறா. பத்தாததுக்கு அவங்க டீச்சர் வந்து தைரியம் கொடுக்க இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காட்டும்போது அவள் வீட்டுக்குள்ளே வாமிட் பண்ணுறா. அவனும் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எஸ்எம்எஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்து வரவே மாட்டேன்னு சொன்ன கேரியை கூட்டிக்கிட்டு போய் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அவள் அம்மா அந்த கதவுல இருக்கக்கூடிய விரிசல் மூலயமா வெளியே வர பார்க்குறாங்க. இதுங்களும் அந்த ரத்தத்தை மேலே கட்டிட்டு அதுக்கான சரியான நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது வித்தியாசமாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்னன்னா, வந்திருக்கக்கூடிய கப்புள்ஸில் யார் ரொம்ப அழகான ஜோடின்னு தேர்ந்தெடுத்து அவங்க 2 பேரையும் ஸ்டேஜ் மேலே ஏற்ற போகிறாங்க. இதுக்காக பல பேர் பலவிதமாக தேர்ந்தெடுக்க கடைசியாக அந்த ஓட்டிங் எல்லாத்தையும் கொண்டு போகும்போது இதுங்க ஏதோ பிளான் பண்ணி அது எல்லாத்தையும் மாற்றுறாங்க. ஏன்னா அது முழுக்க டாமி ரோஸ் அப்புறம் கேரி ஒயிட்டன் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காட்டும்போது இந்த முறை அந்த இன்னொரு பொண்ணு அவளுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இதை பார்த்த உடனே அவள் முடிவு பண்ணிட்டா ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு. உடனே கார் எடுத்துக்கிட்டு அவளும் வேக வேகமாக அங்கே வரா. அப்போது கரெக்டாக இவங்க 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. இதை கேரி கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட மேலே போகிறா. அவங்களும் ரத்தத்தை ஊற்ற தயாராக இருக்காங்க. இவளும் அதை கரெக்டாக பார்த்துட்டா. உடனே அதை சொல்லலான்னு வரும்போது இவள் டீச்சர் பார்த்துட்டு நினச்சேன் மூக்கு வேர்த்த மாதிரி வந்துட்டியா, ஒழுங்கா இங்கிருந்து வெளியே போன்னு அவளை இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாங்க. அவளும் எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுறா. ஆனால் இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ள ரத்தத்தை கேரி மேலே ஊற்ற இதை அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சரிவா ஓடி போகலான்னு அங்கிருந்து ஓடி போகிறாங்க. அப்போது டீச்சர் ஓடி வந்து சாரிமான்னு சொல்லும்போது இவ அவங்கள தூக்கி போடுறா. அதே சமயம் மேலே கட்டப்பட்ட பக்கெட் டாமி ரோஸ் மேலே விழுந்து அவன் அதே இடத்துல இறந்து போகிறான். அவனை பொறுத்த வரைக்கும் தான் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக இவ கிட்ட வந்தான். ஆனால் இவ அவனை உண்மையாகவே காதலிக்கிறா. இந்த இழப்பு அவளால் தாங்கிக்க முடியலை. உடனே கோவப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாத்தையும் அடைக்கிறா. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அடுத்தடுத்து கொல்ல ஆரம்பிக்கிறா. இதுங்க 2 பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்கிருந்து ஓட பார்க்குது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் சிரிச்ச காரணத்துக்காக உள்ளே இருக்கக்கூடிய எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் 2 ஓட பார்க்க இவ கீழே தள்ளும் போது எல்லாரும் அதுங்க மேலே ஏறி நசுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே தீ பிடிக்குது. இதை பார்த்து 2 பேர் ஓட முயற்சி பண்ண இவ யாரையும் போக விட மாட்டேங்கிறா. அதால ஒரு பொண்ணு அதே இடத்துல எரிஞ்சு போறா. மீதி இருக்கக்கூடிய எல்லாரையும் கரண்டால கொண்டுகிட்டு இருக்கா. அப்போ அந்த டீச்சரை பார்த்தாவ அவங்க கழுத்தை பிடிச்சி தூக்கி கொல்ல போறான்னு நினைச்சா அவங்கள மட்டும் காப்பாத்திட்டு அங்கிருந்து பறந்து போறா. வெளியே வரும்போது இது எல்லாத்துக்கும் காரணமான 2 பேரையும் பாக்குறா. அதுங்க ஊரை விட்டே ஓட பாக்குது. ஆனா இவ அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து பூமியை பிளந்து ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்குறா. இவங்களும் என்ன பண்றா, அவளை விடக்கூடாது, அவளை ஏத்தி கொல்லு, ஓ விடாத, போன்னு சொல்ல அவளை பத்தி தெரியாம அவகிட்ட போகும்போது கார் விபத்துக்குள்ளாகுது. இதனால அவன் சம்பவ இடத்துல இறந்து போறான். இருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன்னு அவ காரை ஓட்டி முட்டை பாக்குறா. அதுக்குள்ள கேரி அவளை காரோட மேல தூக்கி அங்கிருந்த பெட்ரோல் பங்க் கிட்ட அனுப்பிவிட
அவ வேகமா போய் மோதியதால கண்ணாடியில அவ முகம் மாட்டிக்குது. இருந்தாலும் அவளுக்கு கோபம் அடங்கல. அதனால அவளை காரோட அதே இடத்துல கொளுத்தி விடுறா. இன்னொரு பக்கம் அந்த இடத்த காட்டும்போது பெரிய தப்பு பண்ணிட்டோம், நாம அவளை அப்படி பண்ணிருக்க கூடாது, நான் அவகிட்ட போறேன்னு அந்த பொண்ணு ஓடி வரா. ஆனா அவ, அம்மா நீங்க சொன்னது சரிதான், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கஷ்டப்படுத்துறாங்க. அம்மா எங்க போன? எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, சரி இரு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போய் குளிக்க ஆரம்பிக்கிறா. அவங்களும் இவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிருந்து வெளியே வந்தவ தன்னுடைய அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. ஆனா அவ, நான் ஒரு முறை தான் தப்பு பண்ணுவேன், திரும்ப திரும்ப தப்பு பண்ண மாட்டேன், இதை நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணை குத்துறா. அப்போ அவ கத்தும்போது 2 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. கேரிக்கும் தலையில பலம் அடிபடுது. அவங்க அம்மா மறுபடியும் கத்தியோட வந்து, நான் சொன்னா கேளுமா, நீ ஒரு சாத்தான், ஒழுங்கா செத்து போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவ மறுபடியும் தன்னுடைய சக்தியால அவங்கள கத்தியால குத்துறா. என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு அவங்க கிட்ட வந்து அழ ஆரம்பிக்க, அந்த இன்னொரு பொண்ணு, கேரி நான் இருக்கேன், நான் உதவி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ இவ மேல கோவப்பட்டு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, நான் என்னுடைய அம்மா கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல அந்த வீடு இடிய ஆரம்பிக்குது. இந்த பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மறுபடியும் கேரி கிட்ட வந்து, நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி கையை கொடுக்குறா. அப்போ கேரி அவளை பார்த்து, நீ கர்ப்பமா இருக்க, உனக்குள்ள ஒரு பெண் குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கு, நீ இங்கிருந்த ஆபத்து, வெளியே போன்னு அவளை தூக்கி வெளியே போடுறா. அடுத்து அந்த வீடு இடிஞ்சு தரமட்டமாகுது. இது நடந்து ரொம்ப நாளுக்கு பிறகு இவ கேரியோடைய சமாதிக்கு வந்து ஒரு பூவை வச்சுட்டு போறா. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு பிரசவம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு பயங்கரமான கை வந்து அவளை பிடிக்குது. ஆனா அது அவளுடைய கனவுன்னு சொல்லி இந்த படத்தை அதோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.